மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பணத்த எக்ஸ்பர்ட் கிட்ட குடுத்துட்டு, அவங்க அத டிஃபரண்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணி தருவாங்க. ஸோ, இதுக்கு நமக்கு ஒரு பேசிக் டீமேட் அக்கவுண்ட் இருந்தா போதும். நான் இப்போ க்ரோ ஆப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்மள இண்டிவிஜுவலா ஒரு ஸ்டாக்க செலக்ட் பண்ணி, அ அத எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்கு பெருசா நமக்கு நாலேட்ஜ் இல்லன்னா, டைம் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து நமக்கு மோஸ்ட் ஈசியஸ்ட் வே. நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஈவன் உங்ககிட்ட வந்து ஒரு ரூ. 100 இருந்தா கூட போதும். ஸோ, அது எஸ்ஐபி மூலமா மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணி ஸ்லோவா நம்மளோட வெல்த்த வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ, பட் ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்னு நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் சேமே கிடையாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சேஃபா இருக்கும். ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஸோ, ஒரு சில இதில வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ, எல்லாமே வந்து மிக்ஸ்டா தான் இருக்கும். ஒண்ணு ஒரு ஒரு மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ, இன்னைக்கு நம்ம எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து நிப்பான் இந்தியா டைவன் ஈக்விட்டி ஃபண்ட் டைரக்ட் குரோத். ஸோ, இது லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 50% ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ஸோ, இது பிகினர்ஸ்க்குலாம் நல்ல ஒரு சாய்ஸ் தான். பட் ஆனா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1 வருஷத்துல இவ்ளோ பெர்சன்ட் ரிட்டர்ன்ஸா? அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து 50% ரிட்டர்ன் ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்ததும் இது வந்து ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாரி தான் தோணும். ஆனா, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபண்ட். அதுவும் ரிஸ்க் கேட்டகரிலன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை. ஸோ, இது வந்து நம்ம மெயினா நம்ம குடுக்குற ஃபண்ட் எல்லாத்தையும் இந்த டைவான் கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்ணுது. அதாவது எஸ்பெஷலி டெக் ரிலேட்டட் கம்பெனிஸ் லைக் செமிகண்டக்டர்ஸ். ஸோ, அதனால இதோட குரோத் வந்து அதிகமா இருக்கும். அட் த சேம் டைம் இதோட ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். சார்ட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். குரோத் எப்படி பிச்சுட்டு பறக்குது பார்த்தீங்களா? பட் ஆனா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் அப்ஸும் இருக்கும், டவுன்ஸும் இருக்கும். இதெல்லாம் நார்மல் தான். ஸோ இந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் வந்து நம்ம லாங் டர்ம் இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஷார்ட் டர்ம்க்கு போயிட்டு சீக்கிரமா நம்ம வெளிய வந்துரணும். ஸோ இந்த டெக் கம்பெனிஸ்லாம் எவ்வளோ நாள் பெர்ஃபார்ம் பண்ணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம போயிட்டு நமக்கு தேவையான ஒரு சர்டன் லெவல் ரீச் ஆனதும், நம்ம அத விட்டு வெளிய வரது தான் நமக்கு வந்து சேஃப். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஈக்விட்டி பேஸ்ட் அதுவும் மெயினா வந்து டாய்வான் கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட். ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ஸோ லாஸ்ட் 1 மந்த்ல எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? லாஸ்ட் 1 மந்த்ல மட்டுமே 13% ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. நம்ம பேங்க்லலாம் ஒரு வருஷ கணக்குல போட்டாலும் 6% தான் ரிட்டர்ன். லாஸ்ட் 1 மந்த்லயே 13.71% குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப டெக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குல்ல அதனால. லாஸ்ட் 6 மந்த்ல 58% குடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 இயர்ல எப்பா 169.02% குடுத்துருக்காங்க ரிட்டர்ன்ஸு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 50.25% ஆனுவலைஸ்டு ரிட்டர்னே குடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ டே டே 1லேருந்து அதாவது 2021ல தான் இந்த ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ், மோர் தென் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, வருஷம் வருஷம் 26.25% வந்து ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. இதோட என்ஏவி பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்டா இன்னைக்கு ஏப்ரல் 1 அன்னைக்கு இதோட என்ஏவி பிரைஸ் வந்து ரூ. 27.28. என்ஏவினா என்னது? அதோட ஒரு ஒரு ஸ்டாக் அது ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட்னாலே வந்து ஸ்டாக் மார்க்கெட் மிக்ஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் டுகெதர் கரெக்ட்டா? ஸோ, அப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும். அப்போ அதில இருக்கிற ஒரு யூனிட்டோட ஒரு குவான்டிட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 27 அண்ட் இவங்கள வந்து மினிமம் சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 100 தான். ஸோ ஈஸி. எல்லாருக்குமே ஓப்பனா தான் இருக்கு. ஸோ யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இவங்களோட வந்து ஓவரால் அசெட்டோட வேல்யூ ஃபண்ட் சைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 519 கோடி சரியா? அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 0.98%. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா உங்களுக்கு கீழ நம்ம பார்க்கறதுல தெரியும். ஸோ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நம்ம என்டர் ஆகறதுக்கு முன்னாடி எக்ஸிட் ரேஷியோ, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் உள்ள போகணும். ஸோ நாம இது சோ ஃபார் பார்த்ததுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த ஃபண்டுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னது? ஸோ நமக்கு நாலேட்ஜ் இல்லாதனால நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்மளோட மணிய இன்வெஸ்ட் பண்றோம். அவங்க அத டிஃபரண்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் மாரி குடுக்குறது தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ அத நம்மளோட ஃபண்ட மேனேஜ் பண்ற ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு போடக்கூடியது தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல 0.98% வந்து
அதாவது ரிட்டர்ன்ஸ்லேருந்து அவங்களுக்கு தான் போகும். சரியா? அண்ட் ரிட்டர்ன் கால்குலேட்டர்ஸ் எப்படின்னா, நம்ம எப்படி பண்ணியிருக்கலாம் மந்த்லி சிப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுவே கொஞ்சம் டெவலப்டா தான் வந்திருக்கு. ஃபார் நான் இப்போ மந்த்லி சிப்பும் பண்ணலாம், ஒன் டைம் சிப்பும் பண்ணலாம். ஒன் டைம்னா லம்ப் சம்மா இப்போ நீங்க ஒரு ரிட்டயர்மென்ட் பணம் வருது, ஒரு பெரிய இன்சூரன்ஸ் பணம் வருது அப்படின்னு வந்ததுன்னா, பெரிய பல்க் அமௌண்ட்டா இருக்கும். நீங்க அப்ப மாசம் மாசம் போடணும்னு அவசியம் இல்ல. பல்க் அமௌண்ட்டா போட்டா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வேற மாரி இருக்கும். இதே மாசம் மாசம் போட்டா ரிட்டர்ன்ஸ் வேற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு மந்த்லி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லாஸ்ட் மந்த்லி நீங்க ரூ. 100 போட்டிருந்தீங்கன்னா வந்து 3 மாசத்துல 3 மாசம் லாஸ்ட் 3 மந்த்ல ₹345 கிடைச்சிருக்கும். அதாவது 15% ரிட்டர்ன். இப்போ அதே நம்ம இன்வெஸ்ட்மென்ட் எப்பவுமே நம்ம வந்து லாங் டெர்ம்ல இருக்கணும். பிளஸ் இப்போ பேசிக்கா எல்லாரும் 10,000 வந்து மாசம் சேவ் பண்றாங்க. அந்த 10,000 ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க இதே ஃபண்ட்ல போட்டு சேர்க்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, இப்போ 34,000 வந்திருக்கும். 30,000ன்றது 34,000 ஆயிருக்கும். அதே 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா, ரூ. 60,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதே உங்களுக்கு வந்து 76,000 கிடைச்சிருக்கும். அதே 1 இயர்க்கு முன்னாடி ஒரு 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 1 வருஷமா 1,20,000 அப்படின்னு பே பண்ணியிருந்தீங்கன்னா, இங்க பாருங்க 1,93,000 தான். அதே நீங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல மாசம் 10,000 போட்டிருந்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 3,60,000 இருக்கும். ஆனா நீங்க வெளிய எடுக்கச்சல உங்களுக்கு 7,85,000 இப்படி ஒரு ரிட்டர்ன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. இங்க பாருங்களேன். 118 புள்ளி 118% ஸோ நம்ம இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டையும் நம்ம அதிகப்படுத்தணும்னா, வி வில் கெட் லாட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். சரியா? இப்போ நான் வந்து என்னோடத ஒரு மினிமம் ஒரு 15K நான் வச்சுக்கிறேன். அது சேம் தான். அதே தான் எல்லாத்துலயும் அப்ளிகபிள். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நான் 15,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, 5,40,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். கரெக்ட்டா? அப்போ நான் ரிட்டர்ன் எடுக்கச்சல 11,78,000 நான் ரிட்டர்ன் எடுக்கிறேன். இதே நான் இப்போ ஒன் டைமா லம்ப் சம்மா எனக்கு ஒரு ரிட்டயர்மென்ட் அமௌண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து மேக்ஸிமம் 1,00,000 தான் இருக்கு. அதே 1,00,000 நான் 3 வருஷம் முன்னாடி போட்டிருந்தேன்னா, எனக்கு 3,40,000 கிடைக்குது. இதெல்லாம் வேற எங்கேயும் நமக்கு வேற ஒரு பேங்க்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ, எஃப்டி, ஆர்டிலலாம் போட்டிருந்தாலோ, கண்டிப்பா இப்படி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. எப்பவுமே நம்ம லாங் டேர்ம்ல வச்சிருக்கணும். இந்த ஃபண்ட் ஸ்டார்ட் ஆகியே 2021ல தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதில வந்து லாங் டேர்ம் இன்னும் கொஞ்ச நாள் போகச்சுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். என்னோட பர்சனல் அட்வைஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் அண்ட் மோர் தென் தட் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபண்ட். அப்போ இது எப்போ எப்படி திரும்பும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஷார்ட் டேர்ம்ல போறீங்களா? இவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்கிறீங்களா? வெளிய வந்துரணும். உங்ககிட்ட பெரிய அமௌண்ட்டே இருந்தாலும், ஒரு 10,00,000 இருந்தாலும், நீங்க இதில போடக்கூடிய அமௌண்ட் ஒரு 1,00,000, 2,00,000 டெஸ்டிங்க்கு அவ்வளோதான். போட்டுட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வருதா 1 இயர், 2 இயர்ல வெளிய வந்துரணும். இதில லாங் டேர்ம் ஸ்டேயும் பண்ணக்கூடாது. இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டையும் கொண்டு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடவும் கூடாது. அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாமே இந்த டெக்னாலஜி ரிலேட்டடா அண்ட் தென் கேபிட்டல் குட்ஸ் தான் இருக்கு. எல்லாமே ஃபாரின் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் தான். ஓகேவா? இதில எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு டோட்டலா 26 ஸ்டாக்ஸ் வந்து இது ஹோல்ட் பண்ணுது ஃபார். அண்ட் இவங்களோட ஹோல்டிங் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கேஷா 13%, ஈக்விட்டில 86%, டெப்ட் ஃபண்ட்ல 0.08%. ஈக்விட்டினா நமக்கு தெரியும் ஸ்டாக்ல போடுறது தான் ஈக்விட்டி. சரியா? இதே கேஷா வச்சிருக்கிறது என்னது? கேஷ்னா வந்து கேஷா எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாம வச்சிருப்பாங்க. மார்க்கெட் ரொம்ப ஃபால் டவுன் ஆச்சுன்னா, அப்போ அந்த மணிய போட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ ஜெனரேட் பண்ணி குடுப்பாங்க. அதே டெப்ட்னா வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் குடுக்குற மாரி 0.08% குடுத்துருக்காங்க. அண்ட் ஈக்விட்டி செக்டர் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக் நான் சொன்ன மாரி டெக் ரிலேட்டடா வந்து 61%, இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அதாவது கூட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து 30%, அண்ட் தென் கன்சியூமர் டிஸ்கிரிஷனரியில வந்து 6.50%, தென் ஹெல்த் கேர் அதில் வந்து 2.15%. அண்ட் இவங்களோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்றபடி ஆல்ஃபா பீட்டோலாம் வந்து நல்லா லாங் டேர்மில் இருந்தால் தான் ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். இப்போதைக்கு டாப் 5ல வந்து 38% ஆகும், டாப் 20ல 84% ஆகும். பிஇ ரேஷியோ அடிச்சிட்டு இருக்கு, 41 இருக்கு. நார்மலாக 21 மேலே இருந்தாலே நல்ல ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம், நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லலாம்.
இதில் 41 இருக்குது, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் பிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 7.53%. அண்ட் மினிமம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து 100லேருந்து நம்ம எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 100ஆக இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ இவங்களோட ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் அது நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். ஃபண்டு அண்ட் தென் அவங்களோட கேட்டகரியில் இருக்கவங்க. இப்போ மற்ற இன்டர்நேஷ்னல் ஃபண்டெல்லாம் 19% தான் எடுத்திருக்கு. ஆனால் இந்த ஃபண்ட் வந்து 58%. ஸோ அவங்களோட கேட்டகரியில் இருக்கவங்கலாம் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. அதே டைமில் இவங்க லாஸ்ட் 1 இயரில் 169, 50, 26 இதெல்லாமே ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன். ஸோ ஆப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து இவங்களது தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹியர் கம்மிங் டு த மெயின் பார்ட், இந்த எக்ஸிட் லோடு, ஸ்டாம்ப் டியூட்டி, டேக்ஸ் இதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸிட் லோட் நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி வெளியே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 1% கொடுக்கணும். அதே ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்தீங்கன்னா வந்து 0.005%. ஸோ அதாவது அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டட் எல்லா ஸ்டெப்ஸு எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்டு, சைனு எல்லாமே இருக்கும். ஸோ பத்திரம்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அது வந்து இது டிஜிட்டலைஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டிக்கு 0.005% கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் பற்றி எதுவும் கொடுக்கல. பட் ஜென்ரல் டேக்ஸ் இது வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதாவது 1,20,000 வரைக்கும் நீங்கள் டேக்ஸே கொடுக்காம ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1,00,000 கொடுக்குறீங்க, உங்களுக்கு 2,00,000 ரிட்டர்ன்ஸ் மட்டுமே வருது. டோட்டலாக 3 lakhs இருக்குது, சரியா? அப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 1,00,000 உங்களோடது தான். அதுக்கு நீங்கள் யாருக்கும் டேக்ஸ் கட்ட வேணாம். இப்போ 2,00,000 இருக்குல்ல, அந்த 2,00,000ல் 1,20,000 நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கும் யாருக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 80,000த்தில் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்கணும். அதாவது 12.5%. அந்த 80,000க்கு 12.5% நீங்கள் டேக்ஸ் கொடுக்கணும். ஸோ இவங்களோட பாஸ்ட் டேட்டா அண்ட் இவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க வேறு எந்தெந்த மாதிரி ஃபண்டெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக இவங்க நிப்பானில் தான் இருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ நிப்பான் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுருக்கு பாருங்க, எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியும் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அது அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், இந்த இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ டெக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது உங்களுக்கு தோணுதா? ஸோ இது 2021 ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நல்ல பீக் எப்போ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2025 ஃபால் ஆகி அப்புறம் சரியான பீக் அடிச்சிருக்கு, பார்த்தீங்களா? ஸோ அப்போது எப்போ டெக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா, ஸோ நம்ம அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணி டக்குன்னு ரிட்டர்ன்ஸ் எடுத்ததும் வெளியே வந்துடணும். ஸோ அதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ ஒரு 3 years வச்சுக்கலாம், 2 years வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட பேரலாக இருக்கிற மற்ற இன்டர்நேஷ்னல் ஃபண்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். ஸோ நான் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ நான் அதில் ஆக்சிஸ் தான் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஆக்சிஸில் குளோபல் ஃபண்ட் இருக்கும். ஸோ ஆக்சிஸ் குளோபல் ஈக்விட்டி ஆல்ஃபா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்டு தான். ஸோ நம்ம பார்த்த நிப்பானும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்டு தான். ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் கம்பேரிங். ஸோ நம்ம ஒரு இதை மட்டும் தான் கம்பேர் பண்ண அவசியம் இல்லை, நான் இவ்வளோ எத்தனை வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் இங்கே பாருங்களேன், லாஸ்ட் 3 yearsல 50%, அதே லாஸ்ட் 3 yearsல 20% தான். லாஸ்ட் 1 yearல 26%, லாஸ்ட் 1 yearல 169%. நிப்பானுக்கும் ஆக்சிஸ்க்கும் ரெண்டுமே இன்டர்நேஷ்னல் ஃபண்டு தான், ரெண்டுமே ரிஸ்க் அதிகம் தான். ஆனால் இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ என்ஏவி ப்ரைஸ் 23 rupees, இங்கே 27 rupees. மினிமம் SIP 100 தான் ரெண்டுத்துலேயுமே. அண்ட் இவங்களோட ஃபண்டு சைஸ் ஆக்சிஸில் தான் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இங்கே தான் அதிகம், எங்கள் நிப்பானில் தான் அதிகம். ஸோ ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்டரும் இருக்குது. அண்ட் இதை வந்து என்னென்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து ஈக்விட்டி பேஸ்டு தான். அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ் எல்லாம் ஒரு செக்டார் பேஸ்டு ஹோல்டிங்ஸ், சரியா? ஸோ செக்டார் பேஸ்டு ஹோல்டிங்ஸ்னால் வந்து ஃபுல்லாகவே ஒரு சிங்கிள் செக்டாரில் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செக்டார் அலோகேஷன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்கில் கொஞ்சம், இண்டஸ்ட்ரீஸில் கொஞ்சம்,
கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரியில் கொஞ்சம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ரிட்டர்ன்ஸ் அவ்வளோவா பார்க்கல. ஸோ டாப் 5ல 96 இருக்குது, டாப் 20ல 96 இருக்குது. 2 ரேஷியோஸும் இருக்குது. அண்ட் இவங்களோட மினிமம் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 500, இங்கே 100 தான். அண்ட் கண்டினியூஸ்லி நெக்ஸ்ட் சிப் அமௌண்ட் வந்து 100 தான். ஸோ இவங்களோட ரேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் ரேங்கிங் வரலை. அண்ட் 2 பேருக்குமே வந்து சேம் எக்ஸிட் லோடு தான் இருக்கும். அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி ஆல் ஓவர் எவ்ரிதிங் சேம் தான். அண்ட் ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இதுதான். ஸோ இது 2த்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டு, ஸோ நம்மளோட சேவிங்ஸ்க்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். இது வந்து ப்ரொமோஷனுக்கான வீடியோலாம் இல்லை, ஜஸ்ட் லேர்னிங் திங்ஸ் டுகெதர். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.